கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து இந்தியாவுக்கு வந்து 3-0 வச்சு செஞ்சுட்டு போனாங்க சரிங்களா. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றிலே யாருமே வந்து நம்ம ஊர்ல வந்து 3-0 போட்டது கிடையாது. அதான் எக்ஸாக்ட்லி நியூசிலாந்து வந்து போட்டுட்டு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 3-1 இந்தியா தோத்தாங்க ஓகேங்களா. சோ கேப்டன் ரோஹித் சர்மா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதை விட அதிகமா கௌதம் கம்பீரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச். சோ சரியா விளையாடாத போது பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றோம் கரெக்டா. இப்ப கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியன் கோச்சா வந்து என்ன கொஞ்ச நாள் தானே ஆச்சு, உடனே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இந்தியா வந்து தோக்கும் போது நம்ம வந்து கோச்சை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றோம். அதே மாதிரி இப்ப இந்தியா ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்காங்கன்னும் போது அதே கிரெடிட் தானே நம்ம வந்து கௌதம் கம்பீருக்கு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன தோக்கும் போது மட்டும் அவர் கிரிட்டிசைஸ் பண்றது, ஜெயிச்சிட்டா மட்டும் வெறும் ரோஹித் சர்மா தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றது அது அர்த்தம் கிடையாது. ரோஹித் தான் மெயின், அதுல டவுட்டே கிடையாது. பட் மேனேஜ்மெண்ட், கோச், செலக்டர்ஸ் அவங்களுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா சூப்பரா ஜட்ஜ் பண்ணாங்க, 4 ஸ்பின்னர்ஸோட போனாங்க. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணோம், கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணது கரெக்டா வந்துருச்சு. இன்னைக்கு வந்து இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தூக்கிட்டாங்க. சோ நான் சொன்னது கரெக்ட்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.